அனைவருக்கும் வணக்கம். In this video, we are going to discuss about important questions in atomic and ionic radius from periodic properties. First question: ionic radii are first option inversely proportional to effective nuclear charge, inversely proportional to square of nuclear charge, directly proportional to effective nuclear charge, directly proportional to square of effective nuclear charge. இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. Already we know the ionic radii are inversely proportional to effective nuclear charge. So answer A. Next question: among the elements calcium, magnesium, phosphorus and chlorine, the order of increasing atomic radii is. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல எந்த ஆப்ஷன்ல ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் அட்டாமிக் ரேடியை இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பீரியாடிக் டேபிள் எடுத்துக்கிறோம். பீரியாடிக் டேபிளில் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எலமெண்ட் எடுத்துக்கிறோம். கால்சியம் இங்கே இருக்கு. அடுத்து மெக்னீஷியம் இங்கே இருக்கு. இப்போ இது ரெண்டும் பார்த்தோம் அப்படி கேட்டினா ஒரே குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ், அதாவது செகண்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். ஆல்ரெடி we know as we go down the group atomic radius increases. அப்போ இது பெரிய சைஸாக இருக்கும், இது சின்ன சைஸாக இருக்கும். அப்போ calcium is greater than magnesium is smaller than calcium. இது ஒன்று. நெக்ஸ்ட் பாஸ்பரஸ் அண்ட் குளோரின் எடுத்துக்கிறோம். பாஸ்பரஸ் இங்கே இருக்கு, குளோரின் இங்கே இருக்கு. இது ஒரே பீரியட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ், தேர்ட் பீரியட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். as we move from left to right along the period atomic radius decreases. அப்ப இங்கேருந்து இங்கே போக 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 ரேடியஸ் என்ன ஆகிட்டே வரும், டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ இது சின்ன சைஸ், இது பெரிய சைஸாக இருக்கும். ஓகேங்களா? பட் இது ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்ரெடி we know as we move from left to right along the period atomic radius decreases. அப்போ இங்கேருந்து போக 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 என்ன ஆகிட்டே வரும், டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ இது ரெண்டை கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டும் ரேடியஸ் எப்படி இருக்கணும், சின்னதாக இருக்கணும். அப்போ இது ரெண்டும் இதை விட சின்னது. இப்போ குளோரின் லெசர் தென் பாஸ்பரஸ், பாஸ்பரஸ் லெசர் தென் மெக்னீசியம், மெக்னீசியம் லெசர் தென் கால்சியம். Answer is B. Next, which of the following is correct order of size of the given species? 3 ஸ்பீசிஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் எது கரெக்ட் ஆர்டர் ஆஃப் சைஸ்ன்னு கேட்குறாங்க. இந்த ஸ்பீசிஸில் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்பீசிஸில் அட்டாமிக் ரேடியஸ் இருக்கு, ஆனயானிக் ரேடியஸ் இருக்கு, கேட்டயானிக் ரேடியஸ் இருக்கு. இப்போ இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது ஆல்ரெடி we know anionic radius is greater than atomic radius, atomic radius is greater than cationic radius. இதுல எது ஆனயான் பார்க்குறோம், ஆனயான் வந்து I-. அப்போ இதனுடைய சைஸ் பெருசா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் எது பெருசா இருக்கு, இது இருக்கு. நெக்ஸ்ட் அட்டாமிக் ரேடியஸ் எது, அயோடின். நெக்ஸ்ட் கேட்டயானிக் ரேடியஸ். இப்போ I-, I and I+. இப்போ கரெக்ட் ஆர்டர் வந்து ஆன்சர் என்ன வந்துடும், டி வந்துடும். த நெக்ஸ்ட் கொஸ்டின்: த கரெக்ட் சீக்வன்ஸ் விச் ஷோ டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த அயானிக் ரேடியை ஆஃப் த ஃபாலோவிங் எலமெண்ட் இஸ். இப்போ கீழே கொடுத்துருக்கக்கூடிய எலமெண்ட்ஸில் எது கரெக்ட் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அயானிக் ரேடியஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ Al3+, Mg2+, Na+, F-, O2- இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்பீசிஸோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதி பார்க்குறோம். இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுனோம்னா இப்போ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்துடுது. இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பார்க்கும்பொழுது இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படி கேட்டினா ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். இப்போ எல்லாமே ஐசோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கு. ஐசோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படி கேட்டினா, சிம்பிளாக சொல்லணும் அப்படி கேட்டினா, the radius is inversely proportional to its effective nuclear charge.
எதுக்கு நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கோ அதுக்கு ரேடியஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிடும். இதில் பார்க்கும்போது இதுக்கு நியூக்ளியர் சார்ஜ் வந்து 13, இதுக்கு 12, இதுக்கு 11, இதுக்கு 9, இதுக்கு 8. அப்போ எதுக்கு நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்குது? அலுமினியத்துக்கு அதிகமாக இருக்குது. அலுமினியத்துக்கு நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கிறதுனால சைஸ் என்ன ஆயிடும்? கம்மி ஆயிடும். இப்போ இது ஒன்று எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிறோம். கேட்டையான் வித் ஸ்மாலர் பாசிட்டிவ் சார்ஜ் ஹாஸ் லார்ஜர் ரேடியஸ். இப்போ எந்த கேட்டையானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து சின்னதாக இருக்கும், கம்மியாக இருக்கும், அது வந்து லார்ஜர் ரேடியஸாக இருக்கும். ஏன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக ரேடியஸ் வந்து என்ன ஆகிட்டே போகும்? டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ Na ப்ளஸ் Mg2 ப்ளஸ் Al3 ப்ளஸை கம்பேர் பண்ணும்போது எதனுடைய சைஸ் வந்து பெருசாக இருக்கும்? Na ப்ளஸ் உடைய சைஸு பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆனையான் எடுத்துக்கிறோம். ஆனையான் இருக்கு. ஆனையான் பார்த்தோம் அப்படி கேட்டால் ஆனையானை பொறுத்த வரைக்கும் ஆனையான் வித் கிரேட்டர் நெகட்டிவ் சார்ஜ் ஹாஸ் லார்ஜர் ரேடியஸ். அப்போ எதுக்கு கிரேட்டர் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு? ஆக்சிஜன் இருக்கு. அப்போ இதனுடைய ரேடியஸ் வந்து பெருசு. இப்போ ஆர்டர் பார்க்கும்போது இதை விட இது வந்து சின்னது, அடுத்து இதை விட இது சின்னது, அதை விட சின்னது, அதை விட சின்னது. அப்போ இந்த ஆர்டர் வந்துடும். ஸோ த ஆன்சர் இஸ் ஏ. Next question. Which of the following has the smallest size? இப்போ இந்த ஸ்பீசிஸில் எது ஸ்மாலஸ்ட் சைஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு நம்ம எக்ஸ்பிளேஷன் எடுத்துக்கலாம். பார்க்கும்போது இப்போ இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்லாம் நம்ம எழுதி பார்க்குறோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்லாம் கம்பேர் பண்ணும்போது எல்லாமே எப்படி இருக்குது அப்படி கேட்டினா சிமிலர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக இருக்குது. அதாவது ஐசோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். Already we know for isoelectronic configuration the radius is inversely proportional to its effective nuclear charge. அதாவது effective nuclear charge வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ இதனுடைய நியூக்ளியர் சார்ஜ் பார்த்தோம் அப்படி கேட்டிங்கன்னா இதுக்கு 13, 12, 11, 9. அப்போது இதுக்கு நியூக்ளியர் சார்ஜ் அதிகம், அடுத்து இது கம்மி, இதுக்கு கம்மி, இதுக்கு கம்மி. அப்போ மேலேருந்து கீழே வர நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆகிட்டே வருது? கம்மியாயிட்டே வருது. அப்போ சைஸ் என்ன ஆகிட்டே வரணும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும். அப்போ ஆர்டர் எப்படி வந்துடலாம்? மேலேருந்து கீழே வர இன்க்ரீஸ் ஆகும். இப்போ Al3 ப்ளஸ் Mg2 ப்ளஸ் Na ப்ளஸ் அண்ட் F மைனஸ். ஸோ எது ஸ்மாலஸ்ட் சைஸ் அப்படின்னு கேட்டால் என்ன வருது? அலுமினியம். நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அப்போ நான் ஆன்சர் இஸ் பி. சார் எனக்கு நியூக்ளியர் சார்ஜ் கரெக்டாக யாவும் இல்லை சார், வேறு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்து இந்த கேட்டையான் அண்ட் ஆனையான் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு கேட்டையான் எடுத்துக்கிறோம். கேட்டையானுக்கு ரெண்டு சொல்லுவோம் நமக்கு. கேட்டையான் வித் கிரேட்டர் பாசிட்டிவ் சார்ஜ் ஹாஸ் ஸ்மாலர் இன் ரேடியஸ். இல்லைன்னா கேட்டையானிக் ரேடியஸ் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக சைஸ் என்ன ஆகிட்டே வரும்? கம்மி ஆகிட்டே வரும். அப்போ இது சின்ன சைஸ், அப்புறம் இது பெருசு, இது பெருசு. அப்போ இந்த ஆர்டர் வருது இதில். நெக்ஸ்ட் ஆனையான் எடுத்துக்கிறோம். இந்த ஆனையான் ஒரே ஒரு ஆனையான் இருக்கு. ஒரே ஒரு ஆனையான் இருக்கிறதுனால இந்த கேட்டையானோட டைரக்டாக கம்பேர் பண்ணிடலாம். ஆல்ரெடி வி நோ ஆனையானிக் ரேடியஸ் இஸ் லார்ஜர் தென் கேட்டையானிக் ரேடியஸ். அப்போ இது 3 விட இது பெருசாக இருக்கணும். அப்போ ஃப்ளூரின் வந்துடுது. ஸோ த ஆர்டர் இஸ் Al3 ப்ளஸ் Mg2 ப்ளஸ் Na ப்ளஸ் அண்ட் F மைனஸ். அப்போ எது சின்ன சைஸு? அலுமினியம். ஸோ த ஆன்சர் பி, Al3 ப்ளஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ரேடியே இஸ். 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது கரெக்ட் ஆர்டர்னு கேட்குறாங்க. இப்போ இதில் பார்க்கும்போது ஆட்டம் கொடுத்துருக்குறாங்க, இங்கேயும் ஆட்டம்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறாங்க, இங்கே அயான்ஸ் கொடுத்துருக்குறாங்க, இங்கே அயான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டம் எடுத்துக்கிறோம். இப்போ பீரியாடிக் டேபிள் பார்த்தோன்னா இந்த பீரியாடிக் டேபிள் இப்போ ஃபஸ்ட் இருக்கிறது எடுத்துக்கிறோம். நைட்ரஜன், பெர்லியம், போரான். இப்போ நைட்ரஜன் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. பெர்லியம் இங்கே இருக்குது. போரான் இங்கே இருக்குது. இப்போ இது 3 பார்த்தீங்கன்னா ஒரே பீரியடில் இருக்குது. இன் ஜென்ரல் we know as we move from left to right along the period atomic radius decreases. அப்போ இங்கேருந்து போக 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 அட்டாமிக் ரேடியஸ் எப்படி இருக்கணும்? டிக்ரீஸ் ஆகிட்டே வரணும். எதுக்கு கம்மியாக இருக்கணும்? நைட்ரஜனுக்கு கம்மியாக இருக்கணும், பெர்லியத்துக்கு பெருசாக இருக்கணும். இப்போ நைட்ரஜன் கம்மி கரெக்டு, பட் பெர்லியம் தான் ரொம்ப பெருசு. பட் போரானை விட பெர்லியம் கம்மின்னு போட்டாச்சு.
அப்போ இது ஆன்சர் இல்லை. நெக்ஸ்ட் சி எடுத்துக்கிறோம். சியில் சோடியம் எடுத்துக்கிறோம். சோடியம் இங்கே இருக்குது, லித்தியம் இங்கே இருக்குது, பொட்டாசியம் இங்கே இருக்குது. இப்போ இது 3 எலமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட், ஃபர்ஸ்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட். இப்போ as we go down the group, atomic radius increases. லித்தியம் சின்னது, சோடியம் பெருசு, அதை விட பெருசு பொட்டாசியம். பொட்டாசியம் பெருசு, லித்தியம் வந்து சோடியத்தை விட சின்னது, அப்போ இது கிடையாது. நெக்ஸ்ட் இதை எடுத்துக்கிறோம். இப்போ இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி பார்க்குறோம். எழுதி பார்த்தோன்னா இப்போ இந்த மாதிரி வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஐசோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக இருக்குது. இப்போ ஃபார் ஐசோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன சொல்லலாம்? the anionic radius increases with increase in negative charge. ஏன்னா எல்லாமே anionic radius increases with increase in negative charge. நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது 3, இது 2, இது 1. அப்போ இது பெருசு, அடுத்து இது சின்னது, இது சின்னது. இப்போ லாஸ்ட்ல எது சின்னது? ஃப்ளூரின் தான் சின்னது. பட் நைட்ரஜன் 3- வந்து சின்னதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட்டு இங்கே போகிறோம். இதுதான் இருக்கணும். இப்போ இங்கே பார்க்குறோம். இங்கே பார்க்கும்போது கேட்டையான் இருக்கு. கேட்டையானில் வந்து ஒரே ஆட்டம், பட் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் கிடையாது. இங்கே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை பொறுத்து தான் நம்ம பார்க்குறோம். இந்த கேட்டையான் சொல்லும் போது நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். கேட்டையானிக் ரேடியே டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக ரேடியஸ் கம்மியாயிட்டே வரும். அப்போ இது 3+, 2++. இப்போ இங்கேருந்து இங்கே போக போக சைஸ் என்னாயிட்டே வரும், பெருசாக வரும். ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், த அயானிக் ரேடியை ஆஃப் N3-, O2- and F- are respectively. ஒன்று ஒன்றா கொடுத்துருக்குறாங்க. இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட் வரணும். அப்போ இதனுடைய ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர் எது வந்து கரெக்டுன்னு பார்க்கணும். கரெக்டு பார்க்கறதுக்கு நமக்கு ரேடியஸ் தெரியாது சார், என்ன சார் பண்ணுறது அப்படி கேட்டால் வெரி சிம்பிள். ரேடியஸ் நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இதில் எது கரெக்ட் ஆர்டர்னு கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரேடியஸில் சைஸ் வந்து எது கரெக்டுன்னு கண்டுபிடிப்போம். பார்க்கும்போது இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம வந்து எழுதி பார்க்குறோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி பார்க்கும்பொழுது இது எல்லாமே ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸாக இருக்குது அண்டு ஆனையான். ஃபார் ஐசோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆனையானிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக ரேடியஸ் என்ன ஆகிட்டே போகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ இதனுடைய சைஸ் பெருசு, அப்புறம் இதனுடைய சைஸ் சின்னது, அப்புறம் இதனுடைய சைஸ் சின்னது. அப்போ வரும்போது ஆர்டர் என்ன வரும்? N3- is greater than O2-, O2- is greater than F-. அப்போ பெருசு எதுக்கு எந்த ரேடியஸ் பெருசாக இருக்குன்னு பார்க்குறோம். N3- வந்து லார்ஜர் சைஸாக இருக்கணும். இப்போ இதில் எது பெருசு? 1.71. 1.7 ஃபர்ஸ்ட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இங்கே எடுத்துக்கிட்டோம். அடுத்து ஆக்சிஜன், ரெண்டாவது ஆக்சிஜன், அடுத்து கம்மியாக இருக்கிறது 1.40, அடுத்து கம்மியாக இருக்கிறது 1.36. அப்போ இந்த ஆர்டர் தான் கரெக்ட். ஆன்சர் பி. நமக்கு ரேடியஸ் தெரியலைன்னா அதனுடைய சைஸை கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரேடியஸை நம்ம ஆர்டர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த சேம் ஒன். த அயானிக் ரேடியை ஆஃப் C4- and O2- are 2.60 and 1.40 respectively. கார்பனுடைய ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, ஆக்சிஜனுடைய ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. த அயானிக் ரேடியஸ் ஆஃப் நைட்ரஜன் கேட்குறாங்க. நைட்ரஜன் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும் பொழுது இப்போ இதுக்கு ரெண்டையும் ஆட் பண்ணி அப்படி கண்டுபிடிக்கிறத விட இதனுடைய ஆர்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜனுடைய ஆர்டர் கண்டுபிடிச்சிட்டா அடுத்து சக்சீடிங் வந்துடும் நமக்கு. இப்போ இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸாக இருக்குது. அதுக்கு ஆனையான். ஃபார் ஐசோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆனையானிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் நெகட்டிவ் சார்ஜ். இப்போ நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக ஆனையானிக் ரேடியஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எது நெகட்டிவ் சார்ஜ் அதிகம்? கார்பன், அடுத்து நைட்ரஜன், அப்புறம் ஆக்சிஜன். அப்போ ஆர்டர் என்ன வருது?
C4 minus N3 minus and O2 minus. ஓகேங்களா, அவங்க எது கேட்குறாங்க, நைட்ரஜன் தான் கேட்குறாங்க. இப்போ கார்பனுக்கு கொடுத்துருக்குறாங்க 2.60, அடுத்து ஆக்சிஜனுக்கு கொடுத்துருக்குறாங்க 1.40. 2.60க்கும் 1.40க்கும் இடையில இருக்கக்கூடிய நம்பர் தான் வரணும். 2.60 கிடையாது, 1.40 கிடையாது. 2.60க்கும் 1.40க்கும் இடையில இருக்கக்கூடியதான் நைட்ரஜன். ஓகே, அப்போ இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆன்சர் இருக்கு, பி இருக்கு, டி இருக்கு. ஆனால் இடையில வர்றது எது, 1.71 தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கம்மியாக வந்துடும், between these two தான் வரணும். அப்போ ஆன்சர் எது வரும் நமக்கு, பி ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட், the radii of F, F minus, O and O2 minus are in the order of. கரெக்ட் ஆர்டர் கேட்குறாங்க. இப்போ இதில் பார்க்கும் பொழுது அணையான் இருக்கு, அப்புறம் ஆட்டம்ஸ் இருக்கு. அட்டாமிக் ரேடியஸ், ஆனியானிக் ரேடியஸ், இது ரெண்டு தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். we know anionic radius is greater than atomic radius. அப்போ இது ஆக்சிஜன் ஃப்ளூரினை விட F மைனஸும் O2 மைனஸ் எப்படி இருக்கணும், கிரேட்டராக இருக்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இது ரெண்டே எடுத்துக்கிறோம், F மைனஸ் O2 மைனஸ் எடுத்துக்க, அதை கம்பேர் பண்ணுறோம். இப்போ இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படி கேட்டால் ஐசோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குது, ஆனியானா இருக்குது. ஃபார் ஐசோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆனியானிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் நெகட்டிவ் சார்ஜ். இப்போ எது அதிகமாக இருக்கணும், O2 மைனஸ் அதிகமாக இருக்கணும், F மைனஸ் சின்னதாக இருக்கணும், கிரேட்டர் ஸ்மாலர். அடுத்து ஃப்ளூரின் ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம், இதுக்கு அட்டாமிக் நம்பர் 9, இதுக்கு அட்டாமிக் நம்பர் 8. அப்போ எதுக்கு, as we move from left to right along the period atomic radii decreases. அப்போ இது சின்னது, இது பெருசு. ஆக்சிஜன் பெருசு, ஃப்ளூரின் சின்னது. பட் இது ரெண்டை விட இது எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிறோம், சின்னதுன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இது ஃபர்ஸ்ட் வரும், அப்புறம் இது செகண்ட் வரும். ஸோ த ஆர்டர் இஸ் O2 மைனஸ், F மைனஸ், O and F. ஸோ த ஆன்சர் A. லாஸ்ட் கொஸ்டின், which of the following ion is the largest in size? larger in size தான் கொடுக்குறாங்க. larger in size பார்க்கும்போது பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். இந்த 4 ஸ்பீசிஸோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எழுதி பார்க்கணும். இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்கும் பொழுது எல்லாமே எப்படி இருக்கு, ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸாக இருக்கு. இப்போ ஃபார் ஐசோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் anionic radius is greater than atomic radius, atomic radius is greater than cationic radius. ஸோ இது ரெண்டில் பார்க்கும்போது ஆனியானிக் ரேடியஸ் வந்து கேட்டயானிக் ரேடியஸை விட கிரேட்டராக இருக்கும், அதாவது லார்ஜராக இருக்கும். நமக்கு லார்ஜர் இன் சைஸ் தான் கேட்குறாங்க. அப்போ கேட்டயான் வேண்டாம், எது மட்டும் எடுத்துக்கலாம், ஆனியான் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஆனியானா இது ரெண்டும். இப்போ ஆனியானிக் ரேடியஸில் பார்க்கும்போது ஆனியான் வித் கிரேட்டர் நெகட்டிவ் சார்ஜ் ஹாஸ் லார்ஜர் இன் ரேடியஸ். இப்போ இது ரெண்டில் எது கிரேட்டர் நெகட்டிவ் சார்ஜ், S2 மைனஸ். அப்போ இதுதான் லார்ஜர் இன் சைஸ். ஸோ த ஆன்சர் டி, S2 மைனஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.